வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி தால் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 டம்ளர் மசூர் தால் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நாம் களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிட்டு இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டும் ஒரு 10 சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழஞ்சி வந்துட்டு நம்ம அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு 3 டம்ளர் தண்ணி தான் சேர்க்க போகிறேன். இந்த சாதம் கொஞ்சம் குழைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால் நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வத்தல் பொடியும் மல்லிப்பொடியும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பெருங்காயம். குக்கரில் நாம் 2லேருந்து 3 விசில் வச்சு வெந்து எடுத்துக்கலாம். சாதம் நல்லா வெந்து வந்துட்டு நம்மளோட மசூர் தால் ரைஸ் ரெடி ஆகிட்டு, இது நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த மசூர் தால் மட்டும் சேர்க்கணும்னு இல்லை, கொஞ்சமாக துவரம்பருப்பு, சிறுபருப்பு, இந்த மசூர் தால் 3 சேர்த்து கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும்.